உலகத்தை மூன்று விதமான பருவ காலங்களால் அல்லாஹு தஆலா நடத்தி கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு வருடமும் மாறி மாறி நம்மை கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம், இந்த மூன்று பருவ காலங்களால் நமக்கு தேவையான பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அழகிய வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்துள்ளான். வெயில் காலங்களில் அதனுடைய வெப்பம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் மனிதனுடைய வசதிக்காக சில தாவர வகைகளை அந்த சீசனில் மட்டும் கிடைப்பது போல அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளான். அதே போல மழை நேரம், அதே போல குளிர்காலம், பருவ காலங்கள் மாறி மாறி வந்தாலும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகளை அதை செய்து கொடுப்பதில் அல்லாஹு தஆலா நமக்கு எந்த குறையுமே வைக்கவில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆனால் சமீப காலமாக சில வருடங்களாக இந்த மூன்று பருவ காலங்களும் முன்பின் மாறி வருவதையும், பருவ காலங்கள் சரியான முறையில் ஒரே சீராக இல்லாமல் இருப்பதையும் அதையும் நாம் பார்த்து வருகிறோம். சில வருடங்களில் அளவுக்கு அதிகமான மழை பெய்யும், குளிரும் பனியும் அளவுக்கு அதிகமாக இருக்கும், கோடை வெப்பமும் வெயிலும் சில வருடங்களில் நம்மை வாட்டி எடுக்கும். அதே ஒரு சில வருடங்களில் அறவே மழையே இருக்காது. அந்த வருடம் வறட்சியாக காணப்படும். அந்த வருடத்தில் வெயிலும் அவ்வளவாக இருக்காது, பனியுடைய தாக்கமும் அவ்வளவாக இருக்காது. சில வருடங்களில் இந்த மூன்று பருவங்களும் ஒரே சீராகவும் இருக்கும். அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நியதி, மழை நேரத்தில் மழை பெய்ய வேண்டும், கோடையில் வெயில் அடிக்க வேண்டும், குளிரில் பனி பொழிய வேண்டும் என்கிற உலகத்தினுடைய அந்த நியதிப்படி சரியாக ஒரே சீராக இல்லாமல் முழுவதுமாக மாறிப்போன அந்த காலங்களை தற்போது நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சென்ற வருடம் தேவைக்கு அதிகமான போதும் போதும் என்று நம்முடைய மனம் குளிரும் அளவுக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய பகுதியில் மழையை இறக்கி வைத்தான். ஆனால் இந்த வருடம் அதற்கு நேர் எதிர்மறையாக மழையை தடுத்து கொண்டு ஒரு வறட்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எதற்காக வேண்டி இது போல அல்லாஹு தஆலா நடத்துகிறான், எதற்காக வேண்டி இது போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறான் என்பதை கொஞ்சம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை இன்றைக்கு வேறு ஒரு கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க துவங்கிவிட்டோம். ஒரு சிலரை பார்க்கலாம், காலங்களை திட்டுவார்கள். ஐப்பசி மாசம் என்றால் மழை பெய்ய வேண்டும்,
மார்கழி மாசம் வந்தால் பனி பொழிய வேண்டும். ஆனால் இவை எல்லாம் நேர் எதிர்மறையாக எல்லாம் மாறி போயிருக்கிறதே. ஏன் சரியாக அந்த நேரத்தில் அது சரியாக நடக்கவில்லை என்று காலத்தை குறை சொல்லக்கூடிய மக்கள் அதிகமாகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் காலத்தை குறை சொல்கிறார்கள். காலம் சரியில்லை, காலம் தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்று காலத்தை குறை சொல்கிறோம். ஒரு சிலர் நேரடியாக இறைவனை திட்டக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த அல்லாஹுவுக்கு இரக்கமே இல்லையா? ஏன் இப்படி மழை இல்லாமல் வெயிலோடு நம்மை வாட்டி வதைக்க வேண்டும்? அல்லாஹுவிற்கு கருணை இல்லையா, இரக்கம் இல்லையா என்று வஞ்சக்கூடியவர்களையும் திட்டக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் எதனால் இப்படி மக்கள் பேசுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒரு மலையை பற்றி உண்டான அடிப்படை அந்த அறிவு இன்றைக்கு நம்மிடத்திலே இஸ்லாம் சொல்லக்கூடிய, ஷரியத்து சொல்லக்கூடிய அந்த கண்ணோட்டம் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. ஒரு மலை அது எவ்வாறு பெய்கிறது, அதை அனுப்புவது யார், அது இல்லாமல் வறட்சியாக இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், மழை இல்லாத பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஷரியத்து சொல்லக்கூடிய அடிப்படை சிந்தனைகள் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லாமல் போனதின் விளைவுதான் இது போல காலங்களை திட்டக்கூடிய மக்களும் இறைவனை திட்டக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக ஒரு வசனத்திலே சொல்கிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. உங்களை நாம் பயத்தால் உங்களை நாம் சோதித்து பார்ப்போம். பசியால், வல் ஜூஇ பசியை கொடுத்து உங்களை நாம் சோதித்து பார்ப்போம். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி உயிர் சேதத்தை கொடுத்து உங்களை நாம் சோதித்து பார்ப்போம். உங்களுடைய பொருளாதாரத்தில் சேதத்தை கொடுத்து பொருளாதார இழப்பீடு ஏற்படுத்தி உங்களை நாம் சோதித்து பார்ப்போம். வஸ்ஸமராத் விளைச்சலே இல்லாமல் உங்களுடைய அறுவடை விளை நிலங்களிலே இழப்பை ஏற்படுத்தி விவசாயத்தின் மூலமாக நாம் உங்களை சோதித்து பார்ப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு வறட்சி என்கிற அந்த நிலை ஏற்படும் பொழுது நாம் அங்கே முதலில் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்கிற அந்த அடிப்படை சிந்தனைக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். வேறு எங்குமே நாம் செல்ல தேவையில்லை. காலங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹுவை இறைவனை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வரக்கூடிய சிந்தனை, நாம் அங்கே நம்முடைய மனதிலே வைக்கக்கூடிய சிந்தனை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்கிற அந்த அடிப்படை சிந்தனைக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்திலே அதைத்தான் தெளிவாக சொல்கிறான். விளை நிலங்களில், விவசாயங்களில் உங்களுடைய அறுவடை பயிர்களிலே சேதத்தை ஏற்படுத்தி அதிலே சரியான விளைச்சல் இல்லாமல் உங்களை நாம் சோதித்து பார்ப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். இது போல வறட்சியாக ஏற்படும் பொழுது என்னுடைய அடியான் என்ன செய்கிறான்? ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக சில வருடங்களில் அறுவடை செய்யும் பொழுது 2 மடங்கு அதிலே லாபம் கிடைக்கும் பொழுது அந்த அடியான் சந்தோஷப்படுகிறான். அவனுக்கு மகிழ்ச்சி, அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவ்வளவு சந்தோஷப்படுகிறான். அதே நேரத்தில் இவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய என்னுடைய அடியான் அதே நேரத்தில் அவனுக்கு அதிலே இழப்பை ஏற்படுத்தி பார்த்தால் அவன் என்ன செய்கிறான் என்பதை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். அவ்வளவுதான். ஆனால் சாதாரண ஒரு சிறிய சோதனைக்கு கூட இன்றைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் காலங்களை குறை சொல்லிக் கொண்டும்
அல்லாஹுவை திட்டிக் கொண்டும் இருப்பது எவ்வளவு பெரிய மானக்கேடான செய்தி என்பதை நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. நாம் இன்றைக்கு சாதாரணமாக காலத்தை திட்டி விடுகிறோம். ஆனால் எந்த காலத்தை நாம் குறை சொல்கிறோமோ அந்த காலத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு செயலின் மீதோ ஒரு வஸ்துவின் மீதோ சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அது ஆக உயர்ந்த கண்ணியத்திற்குரிய ஒரு வஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சத்தியம் செய்வதின் மூலமாக அந்த பொருளை, அந்த வஸ்துவை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான். அப்படி அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த காலத்தை இன்றைக்கு நாம் சாதாரணமாக குறை சொல்கிறோம். இங்கே காலத்தை குறை சொல்வதை விட்டுவிட்டு நம்முடைய அமல்களில், நம்முடைய செயல்பாடுகளில் என்ன குறை இருக்கிறது, ஏன் இது போல் அல்லாஹ் நம்மை சோதிக்க வேண்டும் என்பதை யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் சரியான பாதையை நோக்கி சொல்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வறட்சி அல்லாஹ் எதனால் தருகிறான் என்று சொன்னால் இன்றைக்கு செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். தமிழகம் 142 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அதே வறட்சி இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்களின் மூலமாக, செய்திகள் மூலம் நாம் பார்க்கிறோம். ஒரு 142 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த வறட்சி இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பகுதியில் அது பரவலாக தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு நல்ல சூழலில் நாம் இருக்கிறோம். அனைத்து புறங்களிலும் ஒரு நீரால் சூழப்பட்ட ஒரு அழகிய நிலப்பரப்பில் நாம் இருப்பதின் காரணமாக அந்த வறட்சியுடைய தாக்கம் இன்றைக்கு நமக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். ஆனால் பல பகுதிகளில், இதே தமிழகத்தில் தமிழ் பேசும் மக்கள் வாழக்கூடிய இதே பகுதிகளில், பல பகுதிகளில் வறட்சியின் காரணமாக தண்ணீர் இல்லாமல் வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் குளிக்கக்கூடிய நிலைமை தற்பொழுது சில பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் எதற்காக இங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய பகுதியில் அது போன்ற சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பதை ஆரம்பத்திலேயே அதனை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் இப்பொழுது சொல்லப்படுகிறது. அல்லாஹ் வறட்சியை தருவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, நம்முடைய ஈமானை சோதித்து பார்க்க அல்லாஹ் வறட்சியை தரலாம். என்னுடைய அடியான் வறட்சி ஏற்படும் பொழுது என்ன செய்கிறான்? அவனுக்கு தேவையான அறுவடையில் கூடுதலாக பலனை தரும் பொழுது சந்தோஷப்படுகிறான். அதே வறட்சியை கொடுத்து அவனுடைய அறுவடையில், அவனுடைய விவசாய நிலங்களில் இழப்பீடு செய்தால் அவன் என்ன செய்கிறான் என்பதை சோதித்து பார்க்க, நம்முடைய ஈமானை சோதிக்க அல்லாஹ் வறட்சியை தரலாம். இது வறட்சியை அல்லாஹ் தருவதற்கு முதல் காரணம். இரண்டாவது காரணம், நம்முடைய செயல்பாடுகளில் பாவங்கள் மிகைக்கும் பொழுது அதற்கு தண்டனையாக அல்லாஹு தஆலா வறட்சியை தரலாம். இந்த 2 காரணங்களால் வறட்சியை இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வருகிறார். இந்த 2 காரணங்களால் வறட்சி ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பகுதிகளில் ஈமானை சோதிக்க அல்லாஹு தஆலா வறட்சியை தந்திருக்கிறான் என்று சொல்ல முடியாது. அன்றைக்கு நபி அவர்களுடைய காலத்திலும் இதே போல வறட்சி ஏற்பட்டது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹைருல் குரூனி கருணி, என் காலங்களிலேயே சிறந்த காலம் என்னுடைய காலம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நபி அவர்களுடைய காலத்திலேயே வறட்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சஹாபாக்களுடைய காலத்திலே ஏற்பட்ட வறட்சி
அவர்களுடைய ஈமானை சோதித்து பார்க்க அல்லாஹு தஆலா வறட்சியை கொடுத்தான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வறட்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய செயல்பாடுகளில் பாவங்கள் அதிகமாகிவிட்டதின் காரணமாக அல்லாஹு தஆலா வறட்சியை தந்திருக்கின்றான். இந்த உண்மையை நாம் அனைவருமே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஹராமான அனைத்து காரியங்களும் இன்றைக்கு எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் துணிச்சலாக அதை செய்வதற்கு இன்றைக்கு நாம் முன் வந்து விட்டோம். உதாரணத்திற்கு வட்டி, அது எவ்வளவு பெரிய ஹராம் என்பதை நாம் அனைவருமே தெரிந்து வைத்திருக்கிறோம். வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், அந்த வட்டியை சாட்சியாக முன்னிறுத்தப்படுபவர், அதை எழுதுபவர், இப்படி அனைவருமே நபி அவர்களால் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள். அது மார்க்கத்திலே ஹராம். அந்த வட்டியின் வருவாயின் மூலம் வரக்கூடிய பொருளாதாரம் ஹராம், அதில் சாப்பிடக்கூடிய உணவு ஹராம். இப்படி அனைத்துமே வட்டி குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த சாதாரண ஒரே ஒரு உதாரணத்திலேயே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கலாம். வட்டி என்கிற அந்த நிலையில் அவ்வளவு பெரிய பாவம் என்று தெரிந்தும் கூட இன்றைக்கு வேறு வழி இல்லை என்கிற காரணங்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு நாம் அதனை செய்துதான் வருகிறோம். லோன் என்கிற பெயரில் வங்கியில் சென்று லோன் கேட்கிறோம். நாம் வாங்கக்கூடிய அந்த லோன்களில் வட்டி இல்லாமல் அங்கே லோன் நமக்கு தரப்படாது. அதே போல நகை கடன் பெறுகிறோம், அதிலும் வட்டியுடைய தொடர்பு இல்லாமல் நமக்கு நகை கடன் கிடைக்காது. ஒரு வாகனத்தை தவணை முறையில் பெறுகிறோம், டியூ மூலமாக தவணை முறையில் பெறுகிறோம், அதிலும் வட்டி இல்லாமல் நமக்கு அங்கே வாகனம் கிடைப்பதில்லை. இப்படி எல்லாம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சாதாரண ஒரு வீடு அடமானத்திற்கு எடுக்கும் பொழுது கூட வட்டி இல்லாமல் அங்கே நமக்கு வீடு அடமானத்திற்கு அங்கே எடுப்பதில்லை. எல்லா வகையிலும் இன்றைக்கு வட்டியுடைய அந்த நிலைக்கு நாம் தயாராகிவிட்டோம். வேறு வழி இல்லை, இப்படி செய்தால்தான் நம்மால் முடியும். ஒரு நகையை அடமானம் வைக்கக்கூடிய அந்த விஷயத்தில் கூட வட்டியினுடைய தொடர்பில் தான் இன்றைக்கு இருக்கிறோம். இப்படி அல்லாஹுவால் பகிரங்கமாக தடுக்கப்பட்ட ஒரு பாவமான காரியத்தை இன்றைக்கு சாதாரணமாக நாம் செய்கிறோம். இது ஒரே ஒரு உதாரணம்தான். இது போல அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட இன்னும் எத்துணை காரணங்கள் இருக்கிறதோ, எத்துணை பாவங்கள் இருக்கிறதோ, அவை அனைத்தையும் இன்றைக்கு சாதாரணமாக நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய நம்முடைய பாவமான காரியங்களுக்கு ஒரு தண்டனையாகத்தான் அல்லாஹு தஆலா இப்படி வறட்சியை கொடுத்து நம்மை சோதித்து பார்க்கிறார். இது போன்ற வறட்சி நமக்கு மட்டும் அல்லாஹு தஆலா தரவில்லை. எந்தெந்த கூட்டங்களில் பாவங்கள் மிகைக்கிறதோ, பாவங்கள் அதிகமாகிறதோ, அந்த கூட்டங்களை அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே வறட்சியை கொடுத்து ஒரு எச்சரிக்கை செய்வான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வறட்சி என்பது ஒரு எச்சரிக்கை மணி. அந்த எச்சரிக்கையின் போதே விழித்து கொண்டு நம்முடைய பாவங்களை, நம்முடைய செயல்பாடுகளை தௌபாவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் மூலம் மழையை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இங்கே நாம் தப்பித்துக் கொண்டோம். அல்லாஹ் வறட்சியின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்த பிறகும் கூட துளியும் அதிலே கவனம் இல்லாமல், துளியும் அதிலே பயம் இல்லாமல், நமக்கென்னவென்று காலத்தை குறை சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வை திட்டிக் கொண்டு இதே நிலை நீடித்தது என்று சொன்னால், இப்படி செய்தவர்களை நாம் இதற்கு முன்னால் என்ன செய்திருக்கிறோம் என்பதையும் தன்னுடைய திருமறையில் அல்லாஹு தாலா தெளிவாக சொல்கிறார். மழையை கொடுத்து அல்லாஹு தாலாவிற்கு மனிதனை அழிக்கவும் தெரியும். அதே மழை இல்லாமல் வறட்சியை கொடுத்து வெப்ப காற்றால் இந்த மனிதனை அழிக்கவும் தெரியும். இதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த இரண்டையும் செய்திருக்கிறான் என்பதை தன்னுடைய திருமறையிலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் பாவங்கள் அதிகமாகும் பொழுது
அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை அவர்கள் மதிக்கவில்லை. அல்லாஹுடைய அந்த இறை வசனங்கள், அல்லாஹுடைய கட்டளைகளை அவர்கள் மதிக்கவில்லை. அல்லாஹ் பார்த்தான், மழையை அனுப்பினான். மழை பெய்தது பெய்தது பெய்து கொண்டே இருந்தது. கடைசியில் ஒட்டுமொத்த ஊரும் அழியும் அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த மழையின் மூலமாகவே அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹு தஆலா அழித்தான். ஒரு மழை, அந்த மழையின் மூலமாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ்விற்கு அழிக்கவும் தெரியும். அதே மழை இல்லாமல் வறட்சியை கொடுத்து ஆது கூட்டத்தினர்கள் அவர்களுக்கு ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கை செய்தான். மழை இல்லை, வறட்சியை கொடுத்து பார்த்தான். அப்பவும் அவர்கள் துளியும் கூட அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பயம் வரவில்லை. நமக்கென்னவென்று அவர்கள் பொடுபோக்காக இருந்தார்கள். கடைசியில் வறட்சி, அதனுடைய வெப்பம் அதிகமாகி அதிகமாகி வெப்ப காற்றினால் அவர்கள் கடைசியில் அழிக்கப்பட்டார்கள் என்று தன்னுடைய திருமறையிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே வறட்சியை மட்டும் சாதாரணமாக நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆரம்பத்திலேயே அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கை தான் செய்கிறார். இந்த வருடம் நமக்கு பெய்ய வேண்டிய அந்த மழை பெய்யவில்லை, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தங்களுடைய வாழ்க்கையில் செய்து காண்பித்திருக்கிறார்கள். அதனை நாம் தெரிந்து கொண்டு நபி அவர்கள் எவ்வாறு மழையை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொண்டார்களோ அதை போல் நாமும் செய்ய வேண்டுமே தவிர நமக்கு என்னவென்று அலட்சியமாக அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், காலத்தை குறை சொல்வதும், அல்லாஹுவை திட்டுவதும் இது எந்த வகையிலும் ஒரு ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட அவர்களுடைய ஈமானை சோதித்து பார்க்க அல்லாஹு தஆலா அவ்வப்பொழுது வறட்சியை கொடுத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வறட்சி ஏற்படும் பொழுது நபி அவர்களுடைய வழிமுறை இது. ஜும்மாவுடைய பயான் செய்து கொண்டிருப்பார்கள், உரை நிகழ்த்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்து, நபியே, எங்கு பார்த்தாலும் ஒரே வறட்சியாக இருக்கிறது, எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் தீவனம் இல்லாமல், எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் உணவு இல்லாமல், புற்பூண்டு இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து மழையை பெற்றுத்தாருங்கள் என்று நபி அவர்கள் ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஓடோடி வந்து சொல்வார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம அகிஸ்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு, அல்லாஹும்ம அகிஸ்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு, அல்லாஹும்ம அகிஸ்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு என்று துஆ செய்வார்கள். உடனே இந்த வெள்ளிக்கிழமை நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை மழை விடாமல், சூரியனே தெரியாத அளவிற்கு மழை விடாமல் பெய்யும். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆனந்தம். மீண்டும் அதே போல மழை பெய்து கொண்டிருக்கும். நபி அவர்கள் ஜும்மாவிலே உரை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள். ஒரு மனிதர் ஓடோடி வருவார், யா ரசூலல்லாஹ், நபியே, எங்களுக்கு மழை போதும், மழையின் காரணமாக எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு பாதை தெரியவில்லை, எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளமாக இருக்கிறது, எங்களுக்கு மழை போதும் என்று நபி அவர்களிடத்திலே முறையிடுவார்கள். அதே ஜும்மாவுடைய அந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், இந்த மழையை மழை இல்லாத பகுதிகளில் எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, மழை எந்தெந்த பகுதிகளுக்கு தேவையோ நீ அங்கு அனுப்பிவிடு, வலா அலைனா, எங்களுக்கு போதும், எங்களுக்கு வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். மழை நின்றுவிடும். இங்கே நபி அவர்கள் நமக்கு ஒரு அழகிய ஒரு செய்தியை, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறார்கள். முதலில் ஒரு வறட்சி ஏற்படும் பொழுது நாம் செய்ய வேண்டியது, ஜும்மாவுடைய தினத்தில் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கூட்டு துவாவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே மழையை கேட்க வேண்டும்.
அன்றைக்கு நபி அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தார். அடுத்த கட்டமாக நாம் செய்ய வேண்டியது மழை வேண்டி தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதே போல ஒரு முறை, யா ரசூலல்லாஹ், எங்கு பார்த்தாலும் ஒரே பஞ்சமாக வறட்சியாக இருக்கிறது, தேவையான உணவு வகைகள் நமக்கு சரியாக கிடைப்பதில்லை, இதற்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ உடனடியாக எதையாவது நடவடிக்கை எடுங்கள் என்று சஹாபாக்கள் நபி அவர்களிடம் முறையிடுவார்கள். நபி அவர்கள் ஒரு தினத்தை ஏற்பாடு செய்து இந்த மைதானத்தில் அனைவரும் ஒன்று சேருங்கள் என்று ஒரு தினத்தை, ஒரு இடத்தை முடிவு செய்து நபி அவர்கள் மழை வேண்டி தொழுகை 2 ரக்காத் தொழுகை நடத்தி, தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். துஆ செய்யக்கூடிய அந்த நிலையை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பிலே நபி அவர்கள் தங்களுடைய கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி, எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, நபி அவர்களுடைய அந்த அக்குலின் வெண்மை நிறம் தெரியும் அளவிற்கு நபி அவர்கள் கையை முழுவதுமாக உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இது போல நபி அவர்கள் துஆ செய்து நான் பார்த்ததே இல்லை என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தெளிவாக சொல்கிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், வறட்சி ஏற்படும் பொழுது முதலிலே ஜும்மாவுடைய தினத்திலே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து கூட்டு துவாவிலே ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு மழையை பெற வேண்டும். அந்த முயற்சி பலனளிக்காத பொழுது அடுத்த கட்டமாக மழை வேண்டி தொழுக வேண்டும். தொழுகை முடித்த பிறகு ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு நம்மால் பணிவாக அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கேட்க வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் அல்லாஹுடைய ஒரு ஹபீப், அல்லாஹுவிற்கு பிரியமான நபி, இமாமுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். நேரடியாக அல்லாஹ் அவர்களை அழைத்து தன்னுடைய அரியாசனத்தில் அவர்களை அழைத்து நபி அவர்களோடு உரையாடிய ஒரு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு நபியாக இருந்தும் கூட அந்த நபியே அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய அக்குலின் வெண்மை பகுதி தெரியும் அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்ட பிறகுதான் அல்லாஹு தஆலா மழையை கொடுத்தார். இவ்வளவு பிரியமான நபி இவ்வளவு அல்லாஹ்விடத்திலே மன்றாடித்தான் அன்றைக்கு மழையை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும், நம்முடைய பாவங்களுக்காக எவ்வளவு மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வறட்சி என்கிற இந்த எச்சரிக்கை மணியை ஆரம்பத்திலேயே நாம் புரிந்து கொண்டு நல்ல விதமாக நம்முடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்து அனைவரும் இனி வரக்கூடிய வாரங்களில் ஜும்மாவுடைய அந்த தினத்தில் மழைக்காக வேண்டி துஆ செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே போராடி கேட்டு பார்ப்போம். அல்லாஹு தஆலா நிச்சயம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன். ஷிர்க்கை தவிர மற்ற அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நல்ல ஒரு நிய்யத்தோடு தவக்குலோடு நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். இன்றைக்கு மழை இல்லாவிட்டால் வானிலை அறிக்கையில் என்ன சொல்லப்படுகிறது என்று ஓடி போய் பார்க்கிறோம். ஏதோ மழை அவன்தான் அனுப்புகிறான் என்பது போல வானிலையுடைய அறிக்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து மழையை நாம் தான் இறக்கி வைக்கிறோம். ஃபஅக்ரஜ்னா பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும், அந்த மழையை அனுப்பி அந்த மழையின் மூலம்தான் உங்களுக்கு தேவையான ரிஸ்கை நாம் தருகிறோம் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறார். நான் தான் மழையை உங்களுக்கு அனுப்புகிறேன். வறட்சியை கொடுத்து அந்த மழையை தடுத்து நான் தான் உங்களை சோதிக்கவும் செய்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தருபவனும் அவன்தான், அதை தடுத்து கொள்பவனும் அவன்தான். தரும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம், ஆனால் தடுத்து கொள்ளும் பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்யாமல் அலட்சியமாக இருக்கிறோம், காலத்தை திட்டுகிறோம், அல்லாஹுவை குறை கூறுகிறோம். இந்த செயல்பாடுகளை எல்லாம் தவிர்த்து கொண்டு நல்ல முறையில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மழைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். இது எச்சரிக்கை என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வறட்சி என்பது ஆரம்பத்தினுடைய ஒரு எச்சரிக்கை. இதே அலட்சியமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், இதற்கு முன்னால் அலட்சியமாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் எதை
ஏற்படுத்தி காட்டினானோ அதை குர்ஆனிலே தெளிவாக சொல்லிய பிறகு இனியும் நாம் அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே இதே போல ஒரு வறட்சி ஏற்படும். சஹாபாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹ்விடத்திலே மழை கேட்டு துஆ செய்யலாம் என்று துஆ செய்ய சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் துஆ செய்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்வார்கள், பாவ மன்னிப்பை தேடி துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று இஸ்திக்ஃபாருடைய அடிப்படையில் வெறும் பாவ மன்னிப்பை கேட்டு துஆ செய்வார்கள். எல்லா மக்களுமே கேட்பார்கள், உமரே எதற்காக மழை வேண்டி துஆ செய்ய சொன்னால் எதற்காக பாவங்களை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருவார்கள், நம்முடைய பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பை பெற்றுவிட்டால் மழை தானாக வந்துவிடும் என்று ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருவார்கள். எனவே நாம் செய்ய வேண்டியது இனி வரக்கூடிய வாரங்களில் நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்விடத்திலே மழையை கேட்போம். இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக மழை வேண்டி தொழுகைக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவன் தரக்கூடிய சோதனைகளை அவன் சொல்லக்கூடிய ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டே அதனை தீர்வு காணக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.